யூஸ்வலாக வந்து ஒரு மித்தில் இருக்க ஒரு பிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே எந்த பர்சன்ஸ் எல்லாருமே டிசர்வாக இருக்காங்களோ அவங்களுக்கு யூனிவர்ஸ் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி நான் டிசர்வாக இருக்கேன், எனக்கு வந்து யூனிவர்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூஷன். நான் இங்கே சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் நான் வந்து பார்த்தேன். குறிப்பாக வந்து படிக்கிற விஷயத்தில் என்னால் இப்போ வந்து லாஜிக்கலாக வந்து இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக நான் எல்லாமே பைகாட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இங்கே நான் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே லாஜிக்கல் ரீசன்ஸ் அந்த மாதிரி திங்கிங் பேஸ்டாக வந்து நான் வந்து ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் நிறைய நாலேஜை நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஒரு மெத்தடை இப்படி போனாலும் இப்படி இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்ட்ரா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அண்ணா வந்து எப்போவுமே பியாண்ட் தி எஜுகேஷன் அதை தாண்டி அண்ணா வந்து இந்த டெசிஷனில் போனால் அவன் லைஃப் லெசன்ஸ் அந்த மாதிரி நிறையா மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் நிறையா அது எல்லாமே பேசுவார். அண்ட் இந்த விஷயத்தில் நீ இப்படி போனேன்னா உனக்கு இது ரைட் பார்ட்டாக இருக்கும், நீ இந்த சைடு போ அப்படிங்கிறதுக்கும் இப்படி நீங்கள் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து எங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவார். அண்ட் ஒரு வீட்டை தாண்டி ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்னா நான் கண்டிப்பாக அது நான் இன்ஸ்டியூஷனாக தான் சொன்னேன். ஏன்னா அது இந்த இடத்துல தான் நான் ரொம்பவே வந்துட்டு செக்யூராகவும் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கிற ஒரு